பிரியன், இப்போ கிட்டத்தட்ட குபேந்திரன் அவர்கள் பேசுகிறத பார்த்தீங்கன்னா திரும்பவும் அது ஒரு இருதுருவ அரசியல் என்ற இடத்துக்கு தான். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜயால் சில இடங்களில் டேமேஜ் இருக்கும், அப்படி தான் புரிஞ்சுக்கிறதா? வழக்கமான தன்மையில் தான் 26 தேர்தல் இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதுக்கு சுருக்கமாக ஒரு பதில் சொல்லிவிட்டு நான் விரிவாக சொல்கிறேன். அதாவது அது இருதுருவ அரசியலில் தான் இருக்கான்னா அது ரீஜன் வைஸ் பார்க்கணும். ஆக்சுவலாக சென்னை மண்டலத்தில் 16 தொகுதிகள் இருக்குது வச்சுக்கோங்களேன். இதில் சில தொகுதிகளில் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான போட்டியாக தான் இருக்குது ஆக்சுவலாக சென்னையில். அதனால் வந்து முற்றிலும் வந்து பைப்போலார் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏரியாவுக்கு ஏரியா கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது ஆக்சுவலாக. அது அந்த தாவேக்காவில் போட்டி போடுற ஒரு 30 வேட்பாளர்கள் ஒரு மும்முனை போட்டியை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலாக வந்து. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ விஜய் வர்றது வந்து இந்த அரசியலில் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு புதிய தோற்றத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படின்றது பொதுவான ஒரு கருத்து. அது இதுவையும் 3வது அணி அப்படின்னு வரவங்க வந்து ஒரு ஸ்பாயிலராக இருப்பாங்க. அது 2006 விஜய் வந்தார், விஜயகாந்த் வந்தார். விஜயகாந்த் வந்தபோது அவர் டிஎம்கேயும் ஸ்பாயில் பண்ணார், ஏடிஎம்கேயும் ஸ்பாயில் பண்ணார். டிஎம்கேவும் மெஜாரிட்டி வர முடியல, ஏடிஎம்கேவும் எதிர்கட்சியாக போச்சு. 2016 மக்கள் நல கூட்டணி திமுக ஆட்சிக்கு வர முடியாதபடி பண்ணியிருந்ததை பார்த்தோம் ரொம்ப. அதனால் இந்த வாட்டி வந்திருக்கிற இந்த 3வது அணி என்கிற அல்லது விஜயுடைய அணின்றது வந்து இதற்கு முன்னாடி இருந்தவங்களோட ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு நபர் வந்திருக்காருன்றது அவருக்கு கூடுகிற கூட்டத்தை வைத்து நம்ம பார்க்குறோம். நம்ம இது வந்து ஒரு அன்பிரசிடென்டாக இருக்குது இந்த க்ரௌடு. நம்ம ஈவன் இப்போ எம்ஜிஆர் காலத்தில் கூட க்ரௌடை பார்த்துருக்கலாம் நம்ம. இப்படி இந்த க்ரௌடு பார்க்கும்போது நிச்சயமாக வந்து பிரமிப்பாக இருக்குது. அது வெறித்தனமான அந்த க்ரௌடு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு க்ரௌடாக இருக்குது. அது ஓட்டா மாறுமானதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. அதனால் வந்து இந்த க்ரௌடு வந்திருக்கு. அப்போ இவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குன்ற ஒரு விஷயம். நாம் தமிழர் ஒரு ஆர்கானிக்காக வளர்ந்துட்டுருக்காங்க, 8% ஓட்டே வந்திருக்காங்க. அப்போது இந்த தேர்தலில் நான் பார்க்குற முக்கியமான விஷயம்னா 4 பேரோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. ஸ்டாலினுடைய எதிர்காலம். அவர் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பாசிட்டிவான ஓட்டு வாங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கார். 5 வருடமாக நான் இது பண்ணினேன், பெண்களுக்கு அதை பண்ணினேன், பல விஷயங்கள் சொல்கிறாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் அவருக்கு ஒரு ஓவர்வெல்மிங் ஆதரவு இருந்தது. அவர் 39 தொகுதியும் வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட அதையே ரிப்பீட் பண்ணுறாரு. என்ன பிரச்சாரத்தை கையில் எடுத்தாரோ அதே பிரச்சாரத்தை தொடர்ந்து கையில் எடுக்கிறாரு. தில்லிக்கும் தமிழ்நாடுக்குமான போட்டி அப்படின்றாரு. வாக்குறுதிகள் வாரி வழங்கியிருக்கார். இது ஒரு பக்கம். அவருக்கு அடுத்த முறை 2வது தடவை வந்து திமுக பதவிக்கே வந்தது கிடையாதுன்ற அந்த இமேஜை உடைக்கிற அந்த ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் வந்து அவர் விழுந்துட்டார் வச்சுக்கோங்க இந்த வாட்டி. அப்புறம் அவர் அந்த திமுகவுடைய எதிர்கால அரசியலில் கொஞ்சம் ஒரு சரிவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் அடுத்து யாரை தயார் பண்ணுறாரோ அவர் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவார். ஸோ அதனால் அவருக்கு வந்து வெற்றி ரொம்ப முக்கியமாக இருக்குது திமுகவுக்கு. அது நடக்குமா நடக்காதான்றது இந்த தேர்தல் தீர்மானிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 2019 தொடர்ந்து ஒரு தோல்வியை பார்த்துட்ருக்காரு. அவருக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்தது. அவர் கட்சியை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நிறையா இருந்தது. இந்த எலெக்ஷன்ஸில் வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து தக்க வச்சுருந்தாருன்னா அவர் நிச்சயமாக வந்து அவர் ஆளுங்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பை பெற்றிருப்பார். இப்போ வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குற லெவலில் சில இடங்களில் இருக்காரே தவிர ஆளுங்கட்சியாக வருவாரான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவர் வந்து அவர் கட்சியை அஇஅதிமுகவை பலப்படுத்தியிருக்கணும், தேமுதிக போன்ற கட்சிகளை இழுத்து போட்டிருக்கணும், இன்னும் கொஞ்சம் கூட்டணியை பலப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்கணும். பாஜகவோட இன்னும் கொஞ்சம் நல்லா கோஆர்டினேட் பண்ணியிருக்கலாம். போன வருஷம் ஏப்ரல் மாதத்தில் போட்ட கூட்டணி பலவிதமான சங்கடங்களை சந்தித்து தான் வந்திருக்கு. இன்றைக்கி கொடுத்த விளம்பரத்தில் கூட பாஜக என்ன சொல்கிறாங்க, மாற்றம் வேண்டுமா, பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கள் தான் முதல்ல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அதிமுக தலைமையிலான என்டிஏன்றாங்க. ஸோ அதனால் வந்து அதில் அந்த குழப்பங்கள்லாம் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு விஷயம். அப்புறம் வந்து இவர் தான் முதல்வர்னு எல்லோரும் சேர்ந்து சொல்கிற ஒரு விஷயம், அது மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இல்லாத போது அது கொஞ்சம் ஒரு குழப்பத்தோடு போகிறதான்னு பார்த்தாலுமே எடப்பாடியோட பிரச்சாரம் வந்து அவரை பொறுத்த மட்டும் கொஞ்சம் சில இடங்களில் தரக்குறைவாக இறங்கி கீழே அடிக்க ஆரம்பித்தா கூட அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானதை நம்ம பார்த்தோம். நம்ம அவருக்கு ஒரு பயம் வந்துடுதா, நம்ம வெற்றி பெறுவோமான்னு ஒரு தயக்கம் வந்துடுச்சான்னு ஒரு எண்ணம் எல்லாருக்கும் தோன்றுது. இருந்தாலும் அவருடைய பிரச்சாரம் என்ன பண்ணுது, ஓரளவுக்கு வந்து அவரும் ஒரு மக்களை கவர்ற இடத்துக்கு தான் இருக்காரு. நல்ல கூட்டம் அவரோட பிரச்சாரத்துக்கு வருது. அது எப்படி கூட்டுறாருன்றது அந்த ஆஸ்பெக்டுக்குள்ளே நான் போக விரும்பலை. அவருக்கும் அவர் பேச்சை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் கூடுறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய்க்கான கூட்டம்ன்றது இருக்குது. ஆனால் அவருடைய பயணங்கள்லாம் திட்டமிடப்படாத ஒரு பயணங்கள், பல விஷயங்கள் எல்லாமே திட்டமிடப்பட்டு கேன்சல் பண்ணுறது, அப்புறம் பேசாமல் போகிறது போன்ற விஷயங்கள். அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, தான் என்ன பண்ணாலும் தனக்கு பின்னாடி இருக்கிற அந்த க்ரௌடு தனக்கு ஓட்டு போட்டே தீரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கார். அந்த எண்ணம் வந்து நடக்குமா நடக்காதா, அந்த எண்ணம் நடந்தால் அது ஜனநாயகத்துக்கு நல்லதா இல்லையான்றது இன்னொரு கேள்வி இருக்குது. நான் என்ன வேணால் பண்ணுவேன், எனக்கு பின்னாடி அந்த கூட்டம் என் பின்னாடி தான் இருக்கும்.
நான் எதை பண்ணால் இந்த கூட்டம் கவலைப்படாது, எனக்கு பின்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருக்கும், நான் சொல்கிறத செய்யும், எனக்கு ஆதரவாக இருக்குன்ற ஒரு நிலை இருக்குல்ல, அந்த நிலையில் அவர் இருக்காரோ அப்படின்றதுக்கு. அதாவது 41 பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் நடந்து கொண்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் அவரோட கிராஃபில் கொஞ்சம் சரிவு வந்து இப்போ மறுபடியும் அது கொஞ்சம் பிக்கப் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இருந்தாலுமே அவரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தான் என்ன பண்ணினாலுமே அந்த கூட்டம் தனக்கு பின்னாடி இருக்கும்னு ஒரு எண்ணத்தில் இருக்கார். ஒரு பெரிய கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பேசாமே போயிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு. பெரிய கூட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கூட்டத்தையே கேன்சல் பண்ணுறாரு. ஸோ நான் போனாலும் பரவாயில்ல, போகாட்டியும் பரவாயில்ல, என்னுடைய பொம்மையை வச்சு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு கேண்டிடேட்ஸுக்கு சொல்கிறாரு. அது வந்து மக்களை வந்து ஒரு கேலி பண்ணுற மாதிரி இருக்குது. இவர் பொம்மையை வச்சுட்டு கட் அவுட்டை வச்சுட்டுலாம் பிரச்சாரம் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ஜனநாயகத்துக்கு வந்து உரிய மரியாதையை வந்து கொடுக்குறாரா, இல்லை அவரை நம்பி இருக்கிற அந்த கேண்டிடேட்ஸ்க்கு உரிய ஒரு நம்பிக்கையை அவர் கொடுக்குறாரா விஜய்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துதா. இருந்தாலுமே இதெல்லாம் தாண்டி வந்து அவர் வந்து நிச்சயமாக இந்த எலெக்ஷன் பேட்டரில் வந்து ஒரு பாதிப்பை உண்டாக்குவார். யாருக்கு பாதிப்பை உண்டாக்குவார் அப்படின்றது முக்கியமான கேள்வி, திமுகவுக்கா அதிமுகவுக்கான்றது. ஸோ அவர் எந்த விதத்தில் எந்த அடிப்படையில் யாருக்கு பாதிப்பு உண்டாக்குறாருன்றதை பொறுத்து தான் இந்த தேர்தலுடைய வெற்றி தோல்வியே அமையுது. ஆக்சுவலாக அதை நம்ம கணிக்க முடியாதபடி லெவலில் இருக்கும். நாம் தமிழரை பொறுத்த மட்டும் அவர் முதல்வர் ரேஸ்லேயே அவர் இல்லை, அவருடைய கட்சியை வளர்க்குறதுல அவர் இருக்கார். அந்த கட்சி 8%லேருந்து 10% போச்சுன்னா அவர் சந்தோஷப்படுவார் சீமான், அவ்வளோதான். அதுக்கு இந்த வாட்டி சாத்தியம் இருக்கா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் விஜய் வந்ததுனால அதுலேயும் கொஞ்சம் இந்த 3 கட்சி, இந்த 2 கட்சி, முக்கியமான 2 கட்சிகள் எப்படி ஒரு ஓட்டை போடுறாரோ அதே மாதிரி அந்த கட்சியிலையும் அவர் வந்து கொஞ்சம் அந்த ஓட்டையும் சேதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வாட்டி சீமானுக்குமே கூட அவருடைய ஓட்டு சதவீதம் இந்த வாட்டி அந்த ஆர்கானிக் முறையில் போனது குறையுமான்ற ஒரு கேள்வியும் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த 4 பேருக்குமே வந்து எதிர்காலத்தை எடப்பாடிக்கு வெற்றி பெற்றே தீரணும், விஜய் இவருக்கு ஸ்டாலினுக்கும் வெற்றி பெற்றே தீரணும், அவருக்கும் அடுத்த கட்ட அரசியல் தொடரணும். விஜயும் அரசியலில் கண்டினியூ பண்ணுறதுனா ஒரு கணிசமான ஓட்டு பர்சன்டேஜோ இல்லை ஏதோ ஒரு எண்ணிக்கையோ வாங்கி வேண்டிய கட்டாயம் இருக்குது. சீமான் இதுவரையும் தான் வளர்ந்த வளர்ச்சி வந்து அது தொடர்ந்து இருக்குன்னு காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார். இல்லாட்டி அவருடைய தத்துவமே அவருடைய ஐடியாலஜியே பின்னாடி போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உண்டாகும். இதுதான் இந்த எலெக்ஷனோட சம்மப்பாக நான் பார்க்குறேன்.